கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி வந்து தேர்தல் போட்டியில் ஜெயிக்கிற மாதிரிக்கு தான் இருக்குது. இதனால் சிவனாண்டி பார்த்தோம்னா அவங்க சித்தியை வந்துட்டு அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இங்கே இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை நீங்கள் தான் சித்தி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கவும், உடனே அவங்க சித்தி பார்த்தோம்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இது முன்கூட்டியே சொல்லாமல் இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீ சொல்லிட்டு இருக்கிறீ அப்படிங்கவும், உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க, இல்லை சித்தி இந்த பிரச்சனையை நாங்களே முடிச்சுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அதனால நீங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை வந்து காப்பாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டியோட சித்தின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா ஆக்டர் பாத்திமா பாபு தான் அவங்க அந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ சிவனாண்டி வந்து அவங்க சித்திட்ட சொல்கிறாங்க, சித்தி எங்களை எப்படியாவது நீங்கள் தான் இந்த பிரச்சனையை வந்து காப்பாற்றணும், அதுக்காக தான் உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்குறோம் அப்படிங்கவும், என்ன இந்த மாதிரி நீ பண்ணிட்ட மகனே, நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே, இந்த தேர்தல் போட்டியில் ஒன்றை நான் அசால்ட்டாக நான் ஜெயிக்க வச்சுருப்போம்ல, அந்த சாமுண்டீஸ்வரி லேஸ்பட்டவ கிடையாது, அவள் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவள் நினச்சதை அவள் சாதிச்சே தீருவா அப்படிங்கவும், அப்போ முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவளுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வந்திருக்கிறான் கார்த்தி, அவன் தான் இப்போ எல்லாமே பக்கபலமாக அவன் இருந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், என்னது கார்த்தியா என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், ஆமாம் அவன் பொண்ணை வந்து அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறா, அவன் இந்த வீட்டுக்கு டிரைவராக வந்தான், அவன் உண்மையிலே டிரைவர் கிடையாது, அவன் யார் தெரியுமா, ராஜா சேதுபதி இருக்காருல அவருடைய பேரன் தான் அப்படிங்கிறாங்க. என்னது ராஜா சேதுபதியோட பேரனா, அந்த குடும்பத்துக்கும் சாமுண்டீஸ்வரிக்கு தான் ஆகாதுலா, அப்புறமா எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சித்தி, அவங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது, ஆனால் உண்மையிலே சொல்லப்போனாக்கி அவன் இது வரைக்கும் ராஜா சேதுபதியோட பேரன் தான் அப்படிங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற மகனே, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து சிவனாண்டி நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. டிரைவராக தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான், ஆனால் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் யாருன்னு சொல்லிக்கிட்டு உண்மை எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லவும், அப்போ இந்த விஷயத்தை பற்றி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னாலே போருமே, அவளே வீட்டை விட்டு அடித்து அவனை வெளியே அனுப்பி விட்டுருவாள் அப்படிங்கவும், அதை ஏன் சித்தி கேட்குறீங்க, சந்திரகலா எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டா, ஆனால் வந்து அந்த சாமுண்டீஸ்வரி கேட்குற நிலைமையிலே இல்லை, அவனை பற்றி என்ன சொன்னாலும் சரி தான் அவள் வந்து கேட்கவே மாட்டுக்கிறா, அதுதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லவும், இவ்வளோதானா இதெல்லாம் அசால்ட்டாக நான் செஞ்சு முடிச்சிருவேன், அவனை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணை அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதால அவன் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாயிட்டான், இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த ரேவதியும் வந்து கொஞ்ச நாள் அவனை வெறுத்த மாதிரிக்கு தான் இருந்தா, ஏன்னா ரேவதிக்கு வேற ஒருத்தங்க கூட தான் கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்தது, கடைசி நேரத்தில் இந்த சாமுண்டீஸ்வரி வந்து இந்த டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, ஆனால் ரேவதி வந்து அவனை ஏற்றுக்காம தான் இருந்துட்டு இருந்தா. இப்போ என்னன்னா கொஞ்ச நாளாட்டு ரேவதி வந்து அவங்க கூட சந்தோஷமா வாழ்றதுக்காக அவன் வந்து விரும்ப ஆரம்பிச்சுட்டா, அதனால இவனை வந்து இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அந்த குடும்பத்துல எல்லாருமே வந்து இப்போ இவன் தான் அப்படிங்கிற நிலைமையில வந்து உண்டாக்கிட்டான் அவன் அப்படின்னு சொல்லவும், என்ன மகனே நீ சொல்ற பத்திரிக்கை பெரிய கதையா இருக்கும் போலுக்கு, ஃபர்ஸ்ட் அவன் இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் சாமுண்டீஸ்வரியை நம்ம நினைச்ச மாதிரிக்கு பழி வாங்க முடியும் அப்படிங்கவும், ஆமா ஃபர்ஸ்ட் வந்து கார்த்தியும் ரேவதியும் நம்ம பிரிக்கணும், அப்படி பிரிச்சாதான் அவனை வந்து அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நமக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டதுமே அவங்க சிவனாண்டிட்ட சொல்றாங்க, மகனே எனக்கு ஊருக்கு வந்தாக்கி நிறைய வேலை இருக்கும் போலுக்க, உடனே கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொல்லவும், ஆமா சித்தி உங்களை கையோட அழைச்சிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அவங்க சித்தி முத்துவேல் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஊருக்கு கிளம்புறாங்க. எங்கே பார்க்கும்போது ரேவதியை தான் காட்டுறாங்க. ரேவதி வந்து கார்த்தியை கெட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்களா, அதையே அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரோஹிணி வராங்க, என்ன ரேவதி ரொமான்ஸாக நினச்சிக்கிட்டு இருக்கிறியா கார்த்தியை பற்றி அப்படிங்கும் போது, போக்கா சும்மா இரு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா ரேவதி எனக்கு புரிஞ்சு போச்சுது, நீ கார்த்தி மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சுது, ஆமாம் அதை நீ கார்த்திக்கிட்டே நீ சொல்லிட வேண்டியது என்ன அப்படிங்கவும், நான் எப்படி சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்காது அப்படிங்கும்போது, என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற, நீ என்ன லவ்வா பண்ணிட்டு இருக்கிற, உன்னுடைய கணவர்கிட்ட தானே நீ வந்து உன்னுடைய லவ் பற்றி சொல்ல போற, அப்புறமா அவனுக்கு என்ன கூச்ச வேண்டியது கிடக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன இருந்தாலும் சரிதான் நானும் ஜாடமடையா சொல்லிக்கிட்டேன், ஆனால் அவர் தான் புரிஞ்சிக்கவே மாட்டுக்கார் அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு இருக்கவும், நீ எதுக்கு ஜாடமடையா சொல்லிட்டு இருக்கிற, நேரடியாகவே சொல்லிட வேண்டியது என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எப்படியோ அவர் வந்து எவ்வளோ நல்லவர்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ அவர் பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது, அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேங்க்கா, ஆனால் அதை வந்து அவர்கிட்ட சொல்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது, நானும் என்னுடைய விருப்பத்தை எப்படியாவது வந்து அவர்கிட்ட சொல்லணுன்னு ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணுறேன், ஆனால் கடைசியில் அது சொல்லாமையே போயிடுது அப்படின்னு சொல்லவும், இங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மயில் வாகனம் வராங்க. உடனே அவங்களும் ஃபோன் பேசிட்டு வைக்கவும், அப்போ வந்து
மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. என்ன கார்த்தி, ரேவதி வந்து உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவள் ஆசைப்படுறா போலுக்கு, அவளுடைய விருப்பத்தை தான் இந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாட்டில் அவள் தெரிவிச்சிருக்கா அப்படிங்கவும் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில்வாகனம் வந்து கார்த்தியை போட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் இருங்க போங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ரேவதியும் ரோஹிணியும் வராங்க. அப்போ வந்து ரேவதிகிட்ட வந்ததுமே அப்போ ரோஹிணி வந்து மயில்வாகனத்திட்ட வாங்க நம்ம போகலாம், அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மயில்வாகனமும் வந்து வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்திகிட்ட தன்னுடைய காதலை சொல்கிறதுக்காக வரவும் அப்போது கார்த்திகிட்ட வந்து ரேவதி சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லணுங்க அப்படிங்கும்போது நானும் கொஞ்ச நாளாக உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஏதோ என்கிட்ட சொல்கிறதுக்காக வாரேன், ஆனால் கடைசியில் வந்து சொல்லாமையே போயிருதே, இன்றைக்கி எப்படினாலும் சரி தான் என்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் உடனே ரேவதியும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ மாதிரி என்னுடைய காதில் சொல்கிறதுக்காக நீங்கள் டைம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி உடனே வந்து திரும்பிக்கிட்டு அவங்க தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறதுக்காக வரவும் கார்த்திக்கு வழக்கம் போல் ஃபோன் வந்துடுது. அவங்களும் ஃபோன் பேசுகிறதுக்காக அவங்க தள்ளி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து தன்னுடைய காதலை சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அங்கே கார்த்தியே இல்லை. உடனே போங்க, வழக்கம் போல் இப்போவும் ஃபோன் பேசுகிறதுக்காக போயிட்டீங்களா, எப்போந்தான் என்னுடைய காதலை உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்காக போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நவீனு சொல்லு துர்கா அப்படின்னு சொல்லவும் நம்ம விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே நவீன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன துர்கா சொல்கிற, உங்கள் அம்மாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது இல்லை நவீன், அம்மாவை தவிர மற்ற எல்லாருக்குமே நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு நவீன் சொல்லவும் அப்போ துர்கா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே நவீன் சொல்கிறாங்க, அதுதான் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போச்சுதுல, அப்புறமா என்ன, நம்ம ரெண்டு பேரும் வந்து ஊரறிய நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நீ வேற, எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அம்மா ஒருத்தங்களுக்கு தெரியணுமே, அவங்களுக்குலாம் விஷயம் தெரியணும், அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எப்படி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட முடியும், அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு தான் இப்போ ரொம்பவே தயக்கமாக இருக்குது. அம்மா கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, எப்படி வர்றதுக்கு 2-3 நாள் ஆயிரும், அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எப்படி சொல்ல போகிறோமோ தெரியல அப்படிங்கும்போது இங்கே பாரு, இப்போமே எல்லாரும் நம்மளுக்காக தானே சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க, உங்கள் அம்மா மட்டும் கூடிய சீக்கிரத்துலேயுமே சம்மதிச்சிருவாங்க, சம்மதிச்சுட்டா நம்மளுக்கு ஊரறிய வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, அதனால நீ கவலைப்படாத, இப்போ தான் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல, அப்போ நான் அவனை பார்க்கறதுக்காக வரட்டுமா, அதான் உங்கள் அம்மாவும் இல்லை சித்தியும் இல்லை அப்படிங்கும்போது நீ வேற கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டியா, அப்புறமா நீ என்னை பார்க்க வந்துக்கிட்டு தேவையில்லாமல் கார்த்தி மாமட்ட நம்ம ரெண்டு பேரும் திட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது ஆமாம் கார்த்தி அப்புறமா நம்மளை திட்டுவான், சரி கொஞ்ச நேரம் என்கிட்ட ஃபோன்லேயாவது பேசிட்டு அப்படின்னு சொல்லவும் துர்காவும் நவீனும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்ன கார்த்தி, இந்த மாதிரிக்கு துர்கா வந்து நவீனா கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனால் சாமிடி சொல்லிட்டு எப்படி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்கவும் அதுதான் பாட்டி எனக்கும் புரியலை, அத்தை கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நவீனை பற்றி நல்ல அபிப்பிராயமா அத்தைக்கு கிடையாது, அதுதான் என்ன பண்ண போறோமோ தெரியல, கல்யாணத்துக்கும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் எப்படியாவது இந்த விஷயத்தை பற்றி சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் கோயிலுக்கு வராங்க. அப்போ சிவனாண்டி தன்னுடைய சித்தியை அழைச்சிக்கிட்டு அவங்களும் கோயிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்களா சித்தி, அதுதான் கார்த்தியும் ரேவதி அப்படிங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே அவங்க சித்தி பார்த்தோம்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போய் பார்க்கலாம்.